ஸோ இப்போ நம்ம என்ன டூல் பார்க்க போறோம்னா பெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், பிளானர் பண்ணுறேன் இதை. ஸோ இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லையா? ஸோ ஒரு ஃப்ளாட் இதை வந்து நம்ம இப்போ வந்து பெண்ட் பண்ண போகிறோம், எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு, எட்ஜ் பெண்டு, பிளானர் பெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பெண்டு பார்க்க போகிறோம். ஸோ பெண்டு பிளேஸ்மெண்ட் கேட்குது. பிளேஸ்மெண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் லைன் இருக்குது. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே பெண்டு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆரன்ஸ் இல்லைன்னா இந்த பெண்டு லைனை போய் ஸ்கெட்சும் கொடுத்து ஸ்கெட்சில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, எது உங்களுக்கு ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எந்த போர்ஷன் வந்து பெண்டு வேணும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எப்படி உங்களுக்கு பெண்டு வேணும் இருக்கா? ஸோ இதில் வந்து இது 3 டைப்ஸ் இருக்கு, பிஃபோர் த பெண்ட், ஆஃப்டர் த பெண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த பெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மெட்டீரியல் இப்படி பெண்ட் ஆயிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிஃபோர் த பெண்டை கொடுக்குறேன். பாருங்க. ஸோ பெண்டு லைனுக்கு இதான் பெண்டு லைனு. பெண்டு லைனுக்கு முன்னாடி வந்து பெண்டு கிரியேட் ஆகும் பிஃபோர் த பெண்ட். இது பெண்டு லைனுக்கு ஆஃப்டர் த பெண்ட் வந்து செகண்ட் ஒன்று வந்து ஆஃப்டர் த பெண்ட். பெண்டு லைனுக்கு பின்னாடி பெண்ட் ஆகும். இது போத் ரெண்டு சைடுமே வந்து பெண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிஃபோர் த பெண்டு லைன் தான் பெண்டு லைன். பெண்டு லைனுக்கு முன்னாடி வந்து பெண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் த பெண்ட் லைன். ஸோ பெண்ட் லைன் இது பெண்டுக்கு லைனுக்கு அப்புறம் பின்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து போத் ரெண்டு சைட்லையுமே இருக்கும். இதான் வந்து பெண்டு. ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்து பெண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.